ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையில என்னுடைய தகப்பனார் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த வசனத்திலிருந்து சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்கிறோம். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு சபை இருக்கு அப்படின்னா அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான ஜெப வீடாகும். ஆண்டவர் ஒவ்வொரு மக்களை நேசிக்க போய்தான் அந்த பகுதியில ஜெப வீடு, திருச்சபை, பேராலயம் இப்படிலாம் அங்க நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் ஒரு விசேஷித்த பெற்ற ஆலயம், நீங்கள் அங்க வைக்கிற ஆலயம் ஒரு விசேஷித்தமான ஆலயம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 56:7 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ ஜெப வீட்டுல கர்த்தர் மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் சபைக்கு போன உடனே அங்க பாட்டு பாடி ஆராதிச்சு தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்க்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டு சபையே இல்லைன்னா அது பூரணமாய் நமக்கு இடைபெறாது. ஏன்னா சபையை சந்திக்க தான் கர்த்தர் வர்றாரு. ஆகவே தான் எல்லா மக்களும் தங்களை எங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ, எங்கே திருவிருந்து எடுக்கிறாங்களோ, யார் நமக்கு உத்தரவாதம் பண்றாங்களோ அங்கதான் சபையில இருக்கணும். இங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்க்கிறார். எப்படிப்பட்ட ஆட்கள் சபையில இருக்கிறார்கள் இன்றைய நாளில்? ஒரு 3 காரியத்தை என் தகப்பனார் கொடுத்த காரியத்திலிருந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33 ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். பாருங்க, எத்தனை வருஷம் போனான்னு தெரியல, பல ஆண்டுகளா அசுத்த ஆவி பிடிச்சவனும் எங்க இருக்கான்? ஜெப ஆலயத்துல இருக்கான். சில சபைகள்ல சில அசுத்தாவி பிடித்தவர்கள் வருட கணக்கில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது அந்த மூலமாய் சுகம் பெறுவாங்க. அப்போ அசுத்தாவி பிடிச்சவங்க எங்க இருப்பாங்கன்னா சபையில தான் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சபையில பல ஆண்டுகளா அசுத்தாவி பிடிச்சவங்க இருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட வேலையில சுகத்தை கொடுத்தார். அசுத்த ஆவி என்று சொல்லும் போது பேய் பிடித்தது மாத்திரமல்ல, பிசாசுடைய கிரியைகள் கூட அசுத்தாவி பிடித்ததுதான். அசுத்த சிந்தனை, அசுத்த உதடுகள், பரியாச பேச்சு பேசுறவங்க கூட இருப்பாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை இந்த வசனங்களை உங்க வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்கள். கடைசி காலத்துல எப்பேற்பட்ட மனிதர்கள் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லி, தற்பிரியர், வீம்புக்காரர், பண ஆசை உள்ளவர்கள், தாய் தகப்பனை அடிக்கிறவர்கள், அடங்காதவர்கள், இப்படிலாம் சபையில இருப்பாங்க. இவங்களாம் அசுத்தாவி பிடிச்சவங்க. அது மாத்திரமல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரம் 34-35 அந்த அசுத்த ஆவி பிடித்தவரை இயேசு அதட்டுகிறார். இப்போ ஒரு நாய் வந்திருக்குன்னா, நாயே போ அப்படின்னா நாய் போவாது. நாயே போனான்னு சொன்னா நோய் என்ன செய்யும்? போயிடும். அதே போலதான் இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டுகிறார். 2வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 ஜெப ஆலயத்துல 18 ஆண்டுகளாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறார். பாருங்க, 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவி. இன்றைக்கும் சிலருக்கு நல்லா ஆராதிப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, ஆனா பலவீனமா இருக்குவாங்க. அந்த பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட அந்த ஸ்திரீ 18 வருஷமா சபைக்கு போய்கிட்டு தான் வந்திருக்கிறார். ஆனா ஒரு நாள் கர்த்தர் இயேசு அங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஆவியை பிடித்திருந்த மகளுக்கு கர்த்தர் அங்க விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9-10 அங்க சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு அசுத்த ஆவிதான். அதனாலதான் கை சூம்பி போயிருக்கு. ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பார்க்கும்போது இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும் வராது, தனக்கு தனக்கு தனக்குமாங்க. ஆனா தன்னை ஆசீர்வதித்தார அந்த ஆண்டவருக்கு நம்முடைய தசமபாகத்தை கொடுப்போம், காணிக்கையை கொடுப்போம், அது ஊழியத்துல நம்ம சப்போர்ட்டா நிற்போம் அப்படி சொல்லி வராது. அதுக்கு மாறாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீணான செலவுக்கு அதுக்கு எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீணான செலவு வரக்கூடாது, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சுக்காருன்னா நம்ம கை கொடுக்கிற கையாய் மாறணும். அப்பந்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள்.
தசம பாகம் கொடுக்கும்போது மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் பலகாணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லா தசமாக எல்லாத்தையும் நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறார். பாருங்க எவ்வளவு ஞானம் உள்ள தேவன். இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தரால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 பார்க்கும்போது இயேசு ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்றார். அங்க சகல நோய் சகல வியாதியிலிருந்து ஜனங்க விடுதலை பெறாங்க. ஆகவேதான் ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்கணும். அதை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சாலே போதும், நமக்குள்ள வியாதி நமக்குள்ள நோய் எல்லாமே மாறிடும். எனவே ஜெப ஆலயத்துல இப்பேற்பட்ட உள்ள மக்கள் உள்ள இருப்பாங்க. நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் சரியாம இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படாம தொடர்ந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்து, எல்லா நோயிலிருந்து நம்மளை விடுதலை கொடுத்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். இவரை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் சபையில் இருந்தாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்க. ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய ஆலயத்துல தொடர்ந்து சென்று உங்களை மகிமைப்படுத்தி உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென்.